வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு சேவையில் உள்ள வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகளையும் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை, ஜனாதிபதி தெரிவிப்பு. சஜித்துக்கும் ரணிலுக்கும் விரைவில் சந்திப்பு, ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவிப்பு. எதிர்வரும் தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து போட்டியிட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். ஹம்பஹாவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராய கருணாவின் இல்லத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எனினும் தொடர்ந்து இரு கட்சிகள் இணைந்து செயற்படுவதா இல்லையா என்பது தொடர்பில் இன்னும் உறுதியான நிலைப்பாடு வரவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விரைவில் அதற்கான இணக்கப்பாடு ஏற்படும். அதே நேரம் சின்னம் தொடர்பில் எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. எதிர்காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றின் தலைவர்கள் சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்துவார் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியினருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கும் இடையில் ஏற்கனவே பல சுற்று கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய நேற்றிரவு கட்சியின் பொதுச் செயலாளர்கள் பங்கேற்ற மற்றொரு கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. இரு கட்சிகளையும் பிரதித்துவப்படுத்தும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த உரையாடலில் பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்தில் திருத்தப்பட்ட எரிபொருள் விலைகளுக்கு ஏற்ப லங்கா ஐஓசி நிறுவனமும் தமது எரிபொருள் விலையில் திருத்தங்கள் மேற்கொண்டுள்ளது. இதன்படி லங்கா சூப்பர் டீசலின் விலையை 18 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 331 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கைதட்டி விகாரை விவகாரம் தொடர்பில் சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறித்த விகாரை தனியார் காணியொன்றில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அல்லது அபிவிருத்தி நோக்கங்களின்றி குறித்த விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இதேவேளை அவரை தொடர்ந்து கருத்துரைத்த வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் விகாரை கட்டப்பட்ட காணியில் உரிமையாளர்கள் மற்றொரு காணியை பெற்றுக்கொள்வதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குறித்த கூற்றை மறுத்து கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் அவ்வாறு இணக்கப்பாடு எட்டப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். அதேவேளை அவர்களை தொடர்ந்து கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நச்சுனா தைரிட்டி விகாரை விடயத்தை முன்வைத்து முன்னெடுக்கப்படும் அரசியல் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மாறாக விகாரை கட்டப்பட்டது இடத்தின் உரிமையாளர்களுக்கு நட்டஈடு வழங்குவதன் மூலம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நச்சுனா குறிப்பிட்டுள்ளார். வடக்கின் சில துறைகளில் காணப்படும் ஆளணி குறைபாடு தொடர்பில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. வடமாகாண அரசு சேவைகளுக்கான புதிய ஆட்சேர்ப்புகளை அரசியல் அதிகாரத்தின் தலையீடுகின்றி தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அரசு சேவையை வடக்கில் மேலும் பலப்படுத்துவதாகவும் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். பிரதமரின் செயலாளர் தலைமையிலான நியமிக்கப்பட்ட குழு அரசு நிறுவனங்களை நடத்திச் செல்வதற்கு 30,000 வெற்றிடங்கள் காணப்படுவதாக அடையாளம் கண்டுகொண்டதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி ஆட்சேர்ப்பு நடைமுறைக்கு அமைய அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படும் என்பதோடு பட்டதாரிகளுக்கும் இதன்போது வாய்ப்புகள் கிட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதில் காவல்துறை திணைக்களத்தில் உள்ள வெற்றிடங்களுக்கு தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகளுக்கும் அதிக வாய்ப்புகள் வழங்கப்படும் எனவும் விண்ணப்பிப்பதற்கு அவர்கள் ஊக்குவிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நியமனம் வழங்குகையில் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்ற பிரதேசவாசி ஒருவர் கோரியுள்ளார். தொழில் வாய்ப்பு வழங்குநரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பிடத்தக்க ஒதுக்கீடொன்றை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். அஸ்விசம வேலை திட்டத்திலிருந்து விலகி தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்ட ஐக்கிய கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. ஐக்கிய கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க இதனை தெரிவித்துள்ளார். அஸ்விசம வேலை திட்டத்தில் பல்வேறு குறைபாடுகள் காணப்படுகின்றன. எனவே அதனை நிவர்த்தி செய்வதற்கான உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என ஐக்கிய கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க வலியுறுத்தியுள்ளார். கடவுச்சீட்டு பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை ஆரம்பிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதற்கான அலுவலகம் அமைப்பு தொடர்பில் மாவட்ட செயலாளருடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வருடம் 25 லட்சம் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் வடமாகாணத்தில் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய புதிய சுற்றுலா தலங்கள் இனம் காணப்பட்டு அவற்றை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்துள்ளார்.
வடமாகாண மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பரந்தன், மாங்குளம், காங்கேஸ்வரி ஆகிய பகுதிகளில் 3 புதிய கைத்தொழில் வலயங்கள் உருவாக்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும், யுத்தம் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிய இலங்கையர்களை முதலீடு செய்ய அழைப்பு விடுவிப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தின் மீது விசேட அக்கறை செலுத்தி அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியிருப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். மக்களின் காணிகளை மக்களுக்கே உரித்தாக வேண்டுமெனவும், வடக்கின் காணி பிரச்சினைகள் தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டு வெகு விரைவில் மக்களுக்கு மீண்டும் காணிகளை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் அபிவிருத்திக்காக அல்லது பாதுகாப்பு காரணங்களுக்காக நாட்டின் எந்த பகுதியிலும் காணிகளை அரசாங்கம் சுவீகரிக்க முடியும் என சுட்டிக்காட்டியுள்ள ஜனாதிபதி, அந்த காணிகளுக்கு பதிலாக கட்டாயமாக மாற்று காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். யாழ் மக்களுக்கான மிக முக்கியமான திட்டங்களுக்காக யாழ் ஜனாதிபதி மாளிகை முற்றாக விடுவிக்க தயார் எனவும் அதற்கான உரிய முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். போரினால் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இன்னும் வடமாகாணத்தில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும், இதுகுறித்து ஆராய்ந்து விரைவான தீர்மானங்களை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை வழங்கியுள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுகாதாரம், கடத்தொழில், சுற்றுலாத்துறை ஊக்குவிப்பு, போக்குவரத்து பிரச்சினை, ஆளுநை குறைபாடு, காணி விடுவிப்பு பல்வேறுபட்ட அம்சங்கள் குறித்து ஆராயப்பட்டன. யாழ் மாவட்டத்தில் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதிகாரிகளும் ஜனாதிபதிக்கு முன்வைத்துள்ளார்கள். அதில் அநேக பிரச்சினைகளுக்கு ஜனாதிபதி உடனுக்குடன் தீர்வு வழங்கியதோடு அவை தொடர்பில் கலந்து கொண்ட வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி பணிப்புரை வழங்கியுள்ளார். கொழும்பு செட்டியா தெருவில் இன்றைக்கு தங்க நிலவரப்படி 24 கரட் தங்கம் 2,21,500 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கரட் தங்கம் 2,05,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 27,690 ரூபாயாகவும், 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 25,625 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனிடையே வெள்ளி 1 கிராமின் விலை 420 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காலி ஹனிதும பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடத்தப்பட்டு குறித்த விடுதியில் உரிமையாளர் உள்ளிட்ட 3 கொல்லப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்காக 7 காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. பணப்பிரச்சினை காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளமை ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த விடுதியின் உரிமையாளர் கொலை சம்பவம் ஒன்றில் சந்தேக நபர் என காவல்துறையினர் குறிப்பிடுகின்றார்கள். சம்பவத்தில் உயிரிழந்த 3 மதுபானம் அருந்திய சந்தர்ப்பத்தில் இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. உந்துருளியில் பயணித்த அடையாளம் தெரியாத இருவரினால் T56 ரக துப்பாக்கியால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உயிரிழந்த 3 இலக்கு வைத்து சுமார் 25 தடவைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் பனங்கல, ஹினிதும மற்றும் அம்பலாங்குடி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 3 உயிரிழந்துள்ளார்கள். இதேவேளை இந்த இடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான 11 துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 9 பேர் பலியானதாக காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்தகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். அவற்றில் 3 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் கல்கிசை பகுதியில் பதிவானதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இரு பாதாள குழுக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் நிலைமையே துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு காரணம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இது தவிர போதைப்பொருள் வர்த்தகத்தை மையப்படுத்தியும் கப்பல் கோரல் செயற்பாடுகளுக்கு அமையவும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்தக புத்திக மருதுங்க மேலும் தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டில் நாட்டில் சுமார் 1500 தொழுநோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய தொழுநோய் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் மாகாணத்தில் அதிக எண்ணிக்கையிலான தொழுநோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அதன் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் பல்லே வட்டே கூறியுள்ளார். அதற்கேற்ப மொத்த நோயாளிகள் 40% எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் வானம் மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவேற்றி வருகிறது. தொடர்ந்து வானம் மீடியாவின் செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.